மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு சுப்ரா ஸ்கூல் ஆஃப் யோகா சுப்ராவின் அன்பான வணக்கங்கள். நம்மளுடைய நோய் தீர்க்கும் மருத்துவம், மருந்தில்லா மருத்துவம், உணவே மருந்து, நோய் தீர்க்கும் யோகாக்கலை, அந்த சப்ஜெக்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிட்னி ஃபெயிலியர். நிறைய பேர் இப்போ எங்கிட்ட அதுக்காக வர்றாங்க. நாங்கள் ஆன்லைன் கோர்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதில் இப்போது கிட்னி ஃபெயிலியருக்கு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். ஸோ ஆன்லைன் கோர்ஸில் இவ்வளோ பேர் அதிகமாக வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு நாங்கள் கொஞ்சம் அதை பற்றி ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருந்த தகவல்கள் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். இப்போ முக்கியம் பார்த்தீங்கன்னா நிறைய மாத்திரைகள் சாப்பிட்றாங்க. மாத்திரை எடுக்க எடுக்க கிட்னி ஃபெயில் ஆகிடும். 20 வருஷமாக ஒருத்தர் டயபெட்டிஸ்க்கு மாத்திரை சாப்பிட்டாருன்னா கிட்னி என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு ஒரு 4 மாத்திரை எடுத்தாருன்னா ஒரு மாதத்துக்கு 120 மாத்திரை, வருஷத்துக்கு 1200 மாத்திரை, 10 வருஷத்துக்கு 1.5 லட்சம் மாத்திரை, 20 வருஷத்துக்கு 3 லட்சம் மாத்திரை. ஒரு 3 லட்சம் மாத்திரை அவர் சாப்பிட்டாருன்னா ஒரு மாத்திரை ஒரு 10% கெமிக்கல் உள்ளே போய் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும் நம்மளுடைய கிட்னியில். கிட்னி ஃபெயில் ஆகிடும். ஸோ இது எல்லாமே காரணம் மாத்திரை தான். மாத்திரை நிப்பாட்ட முடியலன்னா மாத்திரையை குறைச்சிக்கிட்டே வரலாம். குறைச்சிட்டு மாத்திரை இல்லாத இந்த மருந்தெல்லாம் மருத்துவம் இருந்தால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எங்கிட்ட தான் வரணும்னு கட்டாயம் கிடையாது, நிறைய இருக்குது. சித்தாவில் போகலாம் நீங்கள், அதெல்லாம் பெரிய எஃபெக்ட் கிடையாது, ரொம்ப சைட் எஃபெக்ட் இருக்காது. அதே மாதிரி ஆயுர்வேதா, ஹோமியோபதி, இது மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம் நீங்கள். இங்கிலீஷ் மெடிகேஷன் தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது ஒரு டேப்லெட் அண்ட் கேப்சூல் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி ஸ்பாயில் யுவர் கிட்னி அண்ட் டேமேஜ் லிவர். அதை மறந்துட வேண்டாம் நீங்கள், ஞாபகம் வச்சுங்க. அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா, லேடிஸ் என்ன பண்ணுறாங்க, காலையில் வேலைக்கு போவாங்க, இல்லைனா காலேஜ் போவாங்க, ஸ்கூலுக்கு போவாங்க, பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போவாங்க. அங்கே பாத்ரூம் போக மாட்டாங்க. யூரின் வரும்போது அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. அதுவும் ஒரு காரணம். யூரின் வர்றது, டாய்லெட் போகிறதெல்லாம் ரொம்ப அடக்கி வச்சுட்டு அவங்க அது கண்ட்ரோல் பண்ணவே கூடாது. கண்ட்ரோல் பண்ணுறதுனால தான் இது மாதிரிலாம் கிட்னி ப்ராப்ளம், லிவர் இஷ்யூலாம் வர்றது காரணமே. ஒரு சில பக்கத்தில் பார்த்தா பாத்ரூம் க்ளீன்னஸ் இருக்காது, அதுக்காக அங்கே போகவே மாட்டாங்க. காலைல போயிட்டால் வீட்டுக்கு வந்து தான் போவாங்க அவங்க. அது மகா தப்பு. அவங்க இனிமேல் அவங்களாம் மாற்றிருங்க நீங்கள். அதே மாதிரி கம்ப்யூட்டரில் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் பீப்புள் பார்த்தா உட்காந்து வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு யூரின் வரும், அடைக்கிட்டே இருப்பாங்க. அடைக்கிட்டு வேலையை முடிச்சுட்டு தான் போவாங்க. பசி வரும், பசி அடைக்கிடுவாங்க, அவங்க சாப்பிட மாட்டாங்க. இருந்துட்டு கடைசியில் அவங்களுடைய கம்ப்யூட்டர் வேலை முடிச்சு சொல்யூஷன் கிடைச்சதுக்கப்புறம் தான் சாப்பிட போவாங்க. பசி இருக்காது. ஸோ இது மாதிரி பசிக்காமல் சாப்பிட்றதும் பசிச்சு சாப்பிடாமல் இருக்கிறதும் டயபிட்டிஸ்க்கு வழிவகுக்கும். நாமளே விலை கொடுத்து வாங்குற மாதிரி நோய்கள்லாம். ஸோ அதெல்லாமே சின்ன மிஸ்டேக் தான் பண்ணுறோம். ஆனால் அது பெரிய விஷயம் கொண்டு விட்டுரும். அதில் நம்ம ஃபஸ்ட்டு வி ஹேவ் டு லிசன் டு அவர் பாடி. உடம்பு சொல்கிறதே கேட்கணும், நேச்சரோட ஒத்து வாழணும். நம்ம எப்போல்லாம் அதுக்கு மாற்றி பண்ணுறோமோ அங்கே தான் நம்மளே வி வெல்கம் த டிசீஸ். நோய்களை நம்ம வரவழைக்கிறோம். இதெல்லாம் நீ மாற்றினாலே போதும். அதாவது பசி, தாகம், தூக்கம், இருமல், தும்மல், ஏப்பம் இதெல்லாம் அடக்கூடாது. அதே மாதிரி கொட்டாயை வந்தால் கொட்டாயை விட்டுறணும், அடக்கூடாது, அடக்க முடியாது. இதெல்லாமே நீங்கள் மாற்றணும். ஒருத்தன் ஃபோன் பண்ண ஒரு தடவை ஃபோன் பண்ணி, சார் எனக்கு ரொம்ப கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு, நான் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாரு. ஒரு கிட்னி எனக்கு கம்ப்ளீட்டாக ஃபெயில் ஆகிடுச்சுங்க, நான் கிட்னி எனக்கு அவங்க கொண்டு டிரான்ஸ்பிளான்ட் கிட்னி அப்படின்னாரு அவர். நான் கேட்டேன், ஓகே நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் யாரும் இருக்காங்களா கிட்னி தருவாங்களான்னு கேட்டேன். உங்கள் தம்பி, அண்ணே, உங்கள் வீட்டில் உள்ள அந்த பிளட் ரிலேஷன் யாராவது உங்களுக்கு கிட்னி கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், சார் இட்லியே கொடுக்க மாட்டாங்க சார், இங்கே கிட்னி கொடுப்பாங்க அப்படின்னாரு அவர். ஸோ இட்லியே கொடுக்க மாட்டாது, அப்போ கிட்னி கிடைக்காது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஒழுங்காக வச்சுக்கணும் கிட்னியை. அதே மாதிரி லிவர் அப்படி தான். நிறைய பேர் பார்த்தா இப்போ போய் எல்லாமே ஒரு ஸ்க்ரீன் பண்ணி பார்த்தாங்கன்னா ஆஃப்டர் 40 இயர்ஸ் எல்லாருக்கும் சொல்கிற ஒரே டாக்டர் சொல்கிறது எல்லா ஃபேட்டி லிவரில் கொழுப்பு இருக்குது. என்ன காரணம்னா ரொம்ப சிம்பிள். ஃபேட்டி லிவருக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் காரணம் சொல்கிறாங்க கேளுங்க. ரொம்ப சிம்பிள் காரணம், நம்ம சாப்பிட்ற சாப்பாடுக்கு தகுந்த உழைப்பு கிடையாது. அதுதான்.
அதாவது யோகா கிடையாது, ஜாகிங், வாக்கிங், ஸ்கேட்டிங், ஸ்கின் எதுவும் ஒன்றுமே கிடையாது. ஒன்றுமே இல்லாமல் சாப்பிட்டு இருந்தால் கொழுப்பு வந்துடும். அதில் கொழுப்பான பொருள் சாப்பிட ஒரு காரணம். என்ன பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள் ஆன்சர். சாப்பாடை கட் பண்ணுங்க போதும், கொழுப்பெல்லாம் கரைஞ்சிடும். ஃபாஸ்டிங் எடுங்க. 2 வருது அதில். நிறைய நமக்கு சயின்ஸ்லாம் போக வேண்டாம். இவ்வளோ காரணம் இருக்குது அதெல்லாம் அந்த மெடிக்கல் டேர்ம்ஸே இங்கே வேண்டாம். ஃபேட் லிவர் இருக்குது. என்ன காரணம்? நிறையா சாப்பிட்றோம், அதுக்கு தகுந்த உழைப்பு இல்லை. ஃபேட்டில் வந்துருச்சு. எப்படி மாற்றணும்? அப்படியே உள்டா, சாப்பாடை கட் பண்ணுங்க, நல்லா உழைங்க. வாரம் ஒரு நாள் ஃபாஸ்டிங் எடுத்துருங்க போதும். வாட்டர் ஃபாஸ்டிங், ஃபுல்லாக வாட்டர் ஃபாஸ்டிங் தான் 24 ஹவர்ஸ் இருந்து பாருங்கள். அப்புறமே நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், இருக்காது, ஃபேட் இருக்காது. இல்லை ஏகாதசி ஃபாஸ்டிங் எடுங்க போதும். மாதம் 2 டைம் ஏகாதசி ஃபாஸ்டிங் எடுங்க. அதில் ஃபஸ்ட்டு ஆரம்பிங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டு வாரம் ஒரு நாள் வாட்டர் ஃபாஸ்டிங், ஒரு நாள் ஃப்ரூட் ஃபாஸ்டிங் எடுங்க. 2 டைம் ஃபாஸ்டிங் பண்ணி பாருங்கள். 2 மாதம் கழிச்சு போய் பாருங்கள், உங்களுக்கு நோ ஃபேட்டி லிவர். ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் மருந்தில்லை, மாத்திரை கிடையாது. எங்களுடைய தெரப்பி கோர்ஸில் தான் நாங்கள் டீச் பண்ணுறோம். ஹவு டு லிவ், எப்படி வாழணும். நாங்கள் ஃபுல்லாக அப்படியே கம்ப்ளீட்டாக மாற்றிடுவோம். உங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாற்றிடுவோம். சாப்பாடை வந்து நிறைய காய்கறி சாப்பிட்ணும், நிறைய கீரை சாப்பிட்ணும், பழங்கள் சாப்பிட்ணும். வாயில் போட்டு வாயை திறக்காமல் நல்லா கடிச்சு சாப்பிட்ணும். இங்கேயே கிரைண்டிங் முடிச்சிடணும். நம்ம சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு போகக்கூடாது. சிஸ்டம் ஃப்ரீயாக இருக்கணும், அதுக்கு ஒரு கொடுக்கூடாது. இங்கேயே கிரைண்ட் பண்ணி அதை அப்படியே உள்ளே அனுப்பிடணும். அது ஈஸியாக ஜீரணமாகிற மாதிரி. நொறுங்க தின்றால் 100 வயசுன்னாங்க அவையார் பாட்டி. உண்மைதான் அது. நம்ம வேகமாக அப்படியே முழுங்கி போகிறோம். நம்ம டைம் ஆச்சு சாப்பிட்றோம், வேகமாக சாப்பிட்றோம். அதெல்லாம் ஒரு காரணம். பொறுமையாக உட்காந்து டிவி பார்க்காம, ஃபோன் பார்க்காம, பேப்பர் படிக்காமல், பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட பேசாமல், ரசித்து என்ஜாய் பண்ணி பொறுமையாக சாப்பிட்டாலே போதும். சீக்கிரமாக அது ஜீரணமாகிடாது. ரசிக்கணும், அதை என்ஜாய் பண்ணணும். சாப்பாடை ஸ்லோவாக சாப்பிட்ணும். நொறுங்க தின்றால் 100 வயசு, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்லோவாக சாப்பிட்ணும். அதை உப்பெல்லாம் மாற்றிடுங்க. நம்ம வீட்டில் அந்த பழைய காலத்தில் அந்த ரோட்டில் விற்பாங்கள்ல கல் உப்பு, அந்த உப்பு கிடச்சா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா இந்து உப்பு யூஸ் பண்ணுங்கள். இந்த பேக்கெட்டில் வர உப்பெல்லாம் வாங்காதீங்க, அதெல்லாம் மாற்றிடுங்க. அந்த உப்பையும் நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த கல் உப்பை வாங்கி நல்லா சட்டியில் போட்டு வறுத்துருங்க. அதை கொஞ்சம் ஒரு கை முருங்கைக்கீரையில் போட்டு நல்லா வறுத்துருங்க. வறுத்து அந்த உப்போட எஃபெக்ட்லாம் அதில் போயிடும். நல்ல உப்பாக மாறிடாது. அது ஒரு மருந்தாக மாறிடாது. ஸோ அது மாதிரி உப்பை யூஸ் பண்ணலாம். நீங்கள் எல்லாமே நான் சொல்லித்தரேன். இந்த கோர்ஸில் எங்கிட்ட வந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் என்கிட்ட சொல்லிக் கொடுத்துருவோம். நாங்கள் இந்த அவங்களுக்கு இஷ்யூ மட்டும் நாங்கள் குணப்படுத்துறது கிடையாது. எதுவும் வராமல் என்ன பண்ணலாம் அதையும் நாங்கள் டீச் பண்ணுறோம் அவங்களுக்கு. ஸோ எங்கள்கிட்ட வரக்கூடிய எல்லா கோர்ஸ்லையும் வர்றவங்க பூராமே எல்லாமே கற்றுக்குவாங்க. அவங்க டயபெட்டிஸ் தெராப்பி, கேன்சர் தெராப்பி, அதே மாதிரி பெயின் மேனேஜ்மெண்ட்டு, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டு, கிட்னி இஷ்யூஸ், லிவர் இஷ்யூஸ், எல்லாத்துக்குமே நாங்கள் கிளாஸஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம். எல்லாமே எல்லாத்தையும் நான் கற்றுக் கொடுத்துருவோம். நாங்கள் அதை வந்து ஸோ எல்லாருக்கும் மக்கள்கிட்ட போட்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இது மருந்தெல்லாம் மருத்துவம், இது மருந்து கிடையாது. அதே மாதிரி இதில் வந்து எந்த விதமான நோ சைட் எஃபெக்ட்ஸ், நோ கெமிக்கல்ஸ், இதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இனிமேல் மருந்து மாத்திரைகள்லாம் இனிமேல் குறைக்கணும். நான் ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 250-500 பேர் நிற்கிறாங்க இது டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு. எனக்கு பார்த்தா அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. எல்லாம் வேலைக்கு போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க எல்லாமே இது மாதிரி கிட்னி ப்ராப்ளம். என்ன ஆகும், ஒரு நாளைக்கு 250 பேர் நிற்கிறாங்கன்னா பாருங்களேன். ஒரு ஆஸ்பத்திரி, எல்லா ஆஸ்பத்திரி கூட்டமாக இருக்குது. ஒரு டைம் டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3000 நல்லா சார்ஜ் பண்ணுறாங்க நினைக்கிறேன். 10 லட்ச ரூபா மிஷின். அது மிஷின் எப்படியும் வாங்கி வச்சாச்சுன்னா எப்படியும் அது மிஷின் ஓடினா தானே நமக்கு அவங்க சம்பளம் கிடைக்கும், அவங்களுக்கு கட்டும். மிஷினை ஓட்டி ஆகணும். அப்போது நிறையா மருந்துகள் மாத்திரை கொடுக்க சாப்பிட எல்லாருக்குமே இந்த மாதிரி கிட்னி ப்ராப்ளம் வந்து ஹாஸ்பிட்டல் போய் அங்கே ஒரு க்யூ ஆகி டயாலிசிஸ் பண்ணி இப்படி தான் போயிட்டுருக்கு. 10 lakhs மிஷின் எடுக்கணும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 3000 ரூபா இவங்க செலவு பண்ணணும். ஒரு மாதத்துக்கு ஒரு 20 டைம் பண்ணாங்கன்னா அது ஒரு பெரிய அமௌண்ட் வந்துடும். அதெல்லாம் என்ன பண்ணலான்னா, டயாலிசிஸ் 2 டைம் பண்ணுறக்கு ஈக்குவல் நீங்கள் ஒரு டைம் வாழை இலை குளியல் பண்ணால் வரும். வாழை இலை குளியல் பண்ணி பாருங்கள், தெரியும். அதை பண்ணிட்டு தான் அப்போ தான் அவங்களுக்கு அதை வந்து உணர முடியும். டயாலிசிஸ் பண்ணுற ஈக்குவல் எஃபெக்ட் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குளோரோஃபில்னு ஒரு இது இருக்குது, ஒரு நிறமி பச்சை கலரில். அந்த குளோரோஃபில் வந்து வாழையிலிருந்து சூரியன்கிட்டருந்து அந்த சன்லைட்டை எடுத்து உடம்புக்குள்ளே பாஸ் பண்ணி நம்ம கழிவுகளை பூரா நீக்கிடும். அதான் அதோட ரோல். அதனால் நம்ம வந்து லைட்டான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வாழை இலை குளியல் பண்ணுறது, பிளான்டைன் பாத் சொல்லுவோம், பிளான்டைன் பாத்.
அந்த வாழை இலை குளியல் பண்ணும்போது இந்த டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு ஈக்குவல் எஃபெக்ட் கிடைக்கும் அதில். அதே மாதிரி மட் பாத் இருக்குது, புத்துமண் அதை எடுத்து மட் பாத் பண்ணுறது, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் எல்லாம் நாங்கள் டீச் பண்ணுறோம் எங்களுடைய கோர்ஸில். இந்த மாதிரி இயற்கையாகவே தான் நாங்கள் அதுக்கெல்லாம் தீர்வு கொடுக்குறோம். இதை ஃபாலோ பண்ணாலே போதும் அதில். ஏன்னா எல்லாத்துக்கும் மருந்து மாத்திரைன்னு போகக்கூடாது. தலைவலினா மாத்திரை, காய்ச்சல்னா மாத்திரை. காய்ச்சல் வருதுன்னா மாத்திரை சாப்பிட்டா அந்த காய்ச்சல் 3 நாள் சரியாயிடும். சரி, மாத்திரையே சாப்பிடல, அப்பவும் சரியாயிடும் 3 நாளில். மருந்தும் 3 நாள். ஸோ இந்த இதெல்லாம் மாற்றிட்டு நம்ம தாத்தா பாட்டி வாழ்ந்த பண்டைய கால வாழ்க்கை முறைக்கு வாங்க. மண்பானை யூஸ் பண்ண பழகுங்க, அலுமினியத்தை தவிர்த்துருங்க, ஹோட்டலில் சாப்பிடாதீங்க, வீட்டில் சாப்பிடுங்க, சமைச்சு சாப்பிடுங்க, ஃபாஸ்டிங் இருக்க பழகுங்க, நிறைய காய்கறி எடுத்துக்குங்க, சமைச்ச உணவை தவிருங்க. ஒரு நாளைக்கு ஒரு டைமாவது அன்பு கூட ஃபுட் சாப்பிடுங்க. சமைக்காத ஒன்றும் எடுத்துக்கங்க ஒரு நாளாவது. முடிஞ்ச அளவு இந்த நம்மளுடைய கேப்பை, கம்பு, கேழ்வரகு அதை எடுக்க பழகுங்க. அதெல்லாம் இது மாதிரி மெல்ல மெல்ல அப்படி மாற்றிட்டே வாங்க. நிறைய மாற்ற முடியும், பரவாயில்ல. மண்பானை சமைச்ச சாப்பாடு அவ்வளோ அருமையான அதில் ஒரு பெனிஃபிட் தான் இருக்குது. அதில் மண் சத்து நமக்கு கிடைக்கும். அதெல்லாம் அது பஞ்சபூதத்தில் ஒன்று. அது மாதிரி காப்பர் கிளாஸ் யூஸ் பண்ணுங்கள், காப்பர் பாட் யூஸ் பண்ணுங்கள். எல்லாமே நாங்கள் டீச் பண்ணுறோம் எங்கள் கிளாஸில் வர்றவங்க எல்லாருக்குமே. ஸோ எங்கிட்ட வர்றவங்க எல்லாருமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே கம்ப்ளீட்டாக அவங்க மாத்திரை நிப்பாட்டிடுறாங்க. அந்த குடும்பம் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க எல்லாருமே. இந்த மருந்துலாம் மருத்துவத்தை உலகமெல்லாம் கொண்டு போய் சேர்ப்போம். நன்றி, வணக்கம்.